ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं நமசதசே நமசபாயை ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடியது ஒரு ஸ்ரவண யஜ்யம். அது ஏகதின யஜ்யமாக இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்தாகமாக நடந்து கொண்டு வருகிறது. அதில் பல சங்கீத வித்வான்கள் விதுஷிகள் இவ்வளோ பேர் கலந்துருக்கா. அதற்கு நடுவில் ஒரு உபன்யாசம் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றி அடியேனை இங்கே வந்து கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருங்கிற தலைப்பில் பேசுமாறு கூட்டிருக்கா. ஆச்சரியமான நாள். பெருமாள் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல்வண்ணன் பண்டொரு நாள் க்ஷீரசமுத்திரத்தை கடைந்த பொழுது ஏற்பட்ட ஒரு கலச பாத்திரம் கும்பம். அந்த கும்பம் முழுக்க அமிர்தம் நிறைந்திருந்தது. நம் புராண ரீதியாக பார்த்தோமேயாயின் பகவான் தனவந்திரி அப்படிங்கிற அவதாரம் எடுத்துக்கொண்டு கும்ப கலசத்தை எடுத்து சென்றாராம். வெவ்வேறு இடங்களில் அதனுடைய துளிகள் பட்டதாம். யாதிருச்சிகமாக அது பட்ட இடங்கள் எல்லாமே நல்ல நதிகள் பிரவகிக்கக்கூடிய இடம். க்ஷிப்ராங்கிற ஒரு நதி அது பிரவகிக்கக்கூடிய இடத்துக்கு தான் உஜ்ஜைன் என்று பெயர். அந்த இடத்துல பட்டதா ஒரு சான்று. கோதாவரின்னு சொல்லக்கூடிய அந்த நதி பிரவகிக்கக்கூடிய திரையம்பகேஸ்வர் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு துளி பட்டதாகவும், அதே சமயத்தில் கங்கை பிரவகித்து ஓடக்கூடிய ஹரித்வாரம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் பட்டதாகவும், கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற திரிவேணி சங்கமமாகக்கூடிய பிரயாக க்ஷேத்திரத்தில் பட்டதாகவும் பெரியோர்கள் வழக்கமாக சொல்லுவது உண்டு. அந்த பிரயாக க்ஷேத்திரத்தில் இன்றைய நாள் கும்ப பெருவிழா துவங்கிய நாள். அதில் பல மகான்கள் எத்தனையோ கோடி அதெல்லாம் கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடே வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு மக்கள் வரா. அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. நம்ம தக்ஷிண பாரதத்திலையும் அதே கும்பத்தோடு சம்பந்தம் பெற்ற ஒரு ஊரே இருக்குது, கும்பகோணம் என்று பெயர். அந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த கும்பத்தோடு சம்பந்தம் பெற்றவை. கும்பத்தின் வாசல், குடத்தின் வாசல் தான் குடவாசல். கும்பத்தினுடைய சாரம்தான் திருச்சேரை சாரநாத பெருமாள். அப்படி நீங்கள் கும்பத்தோடு சம்பந்தம் பெற்ற ஊர். அங்கே மத்தியத்தில் அழகான ஒரு குளம், மகாமகம் என்கின்ற மாமாங்க குளம். அதுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை. சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, குரு சஞ்சரித்து வரக்கூடிய சமயம் 12 வருஷம். அதனால் அந்த குருக்கு சம்பந்தம் பெற்ற ராசிகள் கும்பராசி, மீனராசி, இப்படி சிம்மராசி இப்படி சுற்றி ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பூமியை சுற்றி வரதுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு வருஷங்கிறது கணக்கு. அதுக்கு 12 வருஷம் ஆகுது போல இருக்குது. அப்படி ஆகும்போது அதோடு சம்பந்தம் பெற்றது தான் இந்த கும்பமேளா. அப்போ குருவோடு சம்பந்தம் பெற்றது கும்பமேளா. இன்றைய நாள் தலைப்பு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அதனால் குரு சம்பந்தம் வந்துடுத்து. ரெண்டாவது, இன்றைய நாள் மார்கழி மாதத்தில் ஒசந்து நிற்கக்கூடிய திருவாதிரை நன்னாள். சிவபெருமானுக்கு ஆலயம் தோறும் ஆருத்ரா தரிசனம். இல்லை 2 அர்த்தம் உண்டு, ஞாபகம் வச்சுங்க. ஆருத்ரா முதலில் ஏற்பட்ட ருத்ரன்னு வச்சுக்கலாம்.
ஆர்திரான்னு வச்சுக்கலாம். ஏன்னா திருவாதிரை என்கின்ற நட்சத்திரத்துக்கு ஆர்திரா நட்சத்திரம்னு பேர். அதனால ஆர்திராவில் தரிசனம் இருந்தால் ஆர்திரா தரிசனம். அந்த ஆர்திராங்கிற திருவாதிரை நட்சத்திரத்தை தன் நட்சத்திரமாக கொண்டுள்ளவர் சிவபெருமான். ஆருத்ரா தரிசனம். எது நமக்கு ஒரு பண்டிகைன்னு வந்துடுத்துனா எது கிடைக்கிறதோ இல்லையோ நல்ல பிரசாதம் கிடைச்சிடும். அதனால் இந்த ஒரு அழகான ஒரு பண்டிகைக்கு என்ன பெருமைன்னா ரெண்டும் இருக்கும், இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் கலந்து 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 சாப்பிட வேண்டியது தான். அதனால் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நாள். அப்படின்னா ஆருத்ரா என்கின்ற சிவபெருமானுடைய தரிசனம் ஏற்படக்கூடிய நாள் இந்நாள். இதே திருவாதிரைங்கிற நட்சத்திரம் யாருக்கு இருக்குன்னா ராமானுஜருக்கு இருக்கு. ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த வள்ளல் ஜெகதாச்சாரியர் ராமானுஜருடைய நட்சத்திரமும் திருவாதிரை தான். அந்த ராமானுஜன் என்ன? ராமனுடைய தம்பி. அனுஜன தம்பி, ராமனுடைய தம்பி. ராமாயண கணக்கில் பார்த்தேன்னா பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னாளுக்கெல்லாம் ராமானுஜன்னு பேர். ஏன்னா ராமனுடைய தம்பிமார்கள். கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தேன்னா கிருஷ்ணருக்கு ராமானுஜன்னு பேர். ஏன்னா பலராமருடைய தம்பி தானே அவர். அப்போ பலராமானுஜன், ராமானுஜன்னு சொல்லக்கூடியவர் கிருஷ்ணர். கும்பமேளா சம்பந்தம் பெற்றிருப்பது குரு. அப்படின்னா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்ல கிருஷ்ணன்னு சொன்னதுக்கு ராமானுஜன் ஏற்பட்டுட்டார். ராமானுஜருடைய நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய நாள். குரும்னு சொன்னால் கும்பமேளா, குருவருடைய சம்பந்தம் இருக்கு. அது யாதிருச்சிகமாக இந்த ஒரு தலைப்பு கொடுத்தது இன்னைக்கு அப்படி அவ்வளோ நன்னா அமைஞ்சுடுத்து. அதனால் ஜிகே மீடியாவுக்கு அடியேனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, மோகன் அவர்களுக்கு அடியேனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, இன்றைய நாள் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். At times we need to understand that the psyche of our Indian civilization may not concur many a times with the Western thought. நிறைய இடங்கள்ல அப்படி உண்டு. இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று சொல்லுவா, practice what you preach. practice what you preach. அப்போ ரெண்டு விஷயம் வந்துடுத்து. ப்ராக்டிஸ் வந்துடுத்து, ப்ரீச் வந்துடுத்து. ரெண்டு விஷயம் தானே இதில். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். வாட்டை விட்டுருங்கோ, யூவை விட்டுருங்கோ. ப்ராக்டிஸ் ஒன்றுன்னு இருக்குது, ப்ரீச்சுன்னு ஒன்று இருக்குது. சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் ப்ராக்டிஸ் முதல்ல வருமா, ப்ரீச் முதல்ல வருமா? இந்த ப்ராவர்ப் படி ப்ராக்டிஸ் இல்லையா, முதல்ல ப்ராக்டிஸ் வரணும். ஆனால் அப்படி இல்லையே. நீங்கள் வந்து இப்படி ஈட் வாட் யூ குக் அப்படின்னா எது முதல்ல வரும்? குக்கு தானே இல்லையா? நம்ம பண்ணுறோமோ இன்னொருத்தர் பண்ணுறாரோ. வரிசையாக வரும்போதெல்லாம் பார்த்தா ஒரு 155 ரெஸ்டாரண்ட் இருக்குது. எண்ணிண்டே வந்தேன். இதுதான் கணிதம். கணபாட்டின்னு பேர். எண்ணிண்டே வந்தால் நம்ம தளிகையே பண்ண வேண்டாம், அவளே பண்ணி கொடுத்துட்றா. அப்போ ஒருத்தர் பண்ணுறார், நம்ம சாப்பிட்ணும். ஈட் வாட் யூ குக்குனா குக் முதல்ல வந்துடுது, அப்புறம் தான் ஈட். அப்போ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னு விதேசியர்கள் சொன்னால் என்ன சொல்கிறா, நீ முதல்ல ப்ரீச் பண்ணிவிடும், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உபதேசம் பண்ணிவிடும், இந்த மாதிரி மேடை ஏறி பேசிவிடும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணு. அது பாரத தேசத்தின் கலாச்சாரமே அன்று. இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச், இட் இஸ் ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். பாரத தேசத்தில் முதல்ல நடைமுறையில் செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். காண்பித்த பிறகுதான் பிறருக்கு உபதேசிக்க வேண்டும். அப்படின்னா முதல்ல நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தான் பிற்காலத்தில் இருக்கக்கூடியவா நம்புவா. அதனால தான் ஒரு குருமானுக்கு ஆச்சாரியன்னு பேர். ஸ்லோகம் உண்டு, ஆச்சினோதி யஷ் சாஸ்திரார்த்தம் ஆச்சரே ஸ்தாபயித்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் ஆச்சாரியஸ்தேன கீர்த்திதா. ஏன் ஆச்சாரியன் ஒருத்தருக்கு பேருன்னா, ஆச்சினோதி யஷ் சாஸ்திரார்த்தம், எவன் ஒருவன் சாஸ்திரங்களில் சொன்னபடி தான் முதலில் நடந்து காண்பிக்கின்றானோ அவனுக்கு தான் ஆச்சாரியன்னு பேர். இப்போது நான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், எல்லாரும் உண்மையை பேச வேண்டும். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி நேற்று கூட நீங்கள் பொய் பேசினேள். நான் சொல்வேன், சுவாமி நான் உபதேசம் தானே பண்ணுறேன், உபதேசம் 2-3 நாள் பண்ணுவேன், 1 வருஷம் பண்ணுவேன், அப்புறம் மெதுவாக கடைப்பிடிக்க ஆரம்பிப்பேன்னா இது சரிப்படாதே. வாழ்க்கை முழுக்க நான் உண்மையே பேசி கொண்டிருந்து 51வது வயசில் எல்லாரும் உண்மையை பேசணும்னு சொன்னால் எல்லாரும் என்னை மதிப்பா. ஏன்னா வாழ்க்கை முழுக்க நான் உண்மையை பேசியிருக்கேன்னு அவளுக்கு தெரியும். அப்போ முதல்ல ஆச்சரணம் பண்ணணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ப்ரீச். அப்படின்னா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், கிருஷ்ணன் ஜகத்குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன், அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த ஸ்லோகம் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம்
கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு இருக்கு. அப்போ ஜகத்துக்கே குருவா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரங்கிறோம். ஆனால் இவர் வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் பார்த்தா போய் சொல்லியிருக்கார், திருடி இருக்கார், டான்ஸ் ஆடிருக்கார், அத்தை பண்ணியிருக்கார், இத்தை பண்ணியிருக்கார். எல்லா குழந்தைகளும் அதுதானே சொல்கிறா. நான் போய் சொன்னேன் என்னை திட்டுறேன், கிருஷ்ணர் போய் சொன்னால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறேன். நான் திருடினா தப்புங்கிற, கிருஷ்ணர் வெண்ணையை திருடினா கொண்டாடுறேன். இது என்னம்மா இதுன்னு கேட்பாளா இல்லையா? அப்போ நமக்கு ஒரு கேள்வி. அவர் குருன்னு சொல்கிறாரு, நீங்களோ குருங்கிற ஆச்சாரியன் முதலில் கடைப்பிடித்திருக்க வேண்டும்னு சொல்கிறீங்களே, அவர் எங்கே கடைப்பிடிச்சார்னா ராமராக இருந்து கடைப்பிடிச்சார். கடைப்பிடிச்ச அந்த பிராக்டிஸை கிருஷ்ணாவதாரத்தில் ப்ரீச் பண்ணார்னு முதல்ல அர்த்தம் வச்சுக்கலாம். இதுவும் சரிப்படாதே, ஏன்னா ஏதோ போன அவதாரத்தில் பண்ணதை இப்போ எப்படி கணக்கோடு சம்மந்தப்பட்டிருந்தது? அப்போ கிருஷ்ணாவதாரத்திலேயே அவர் பகவத்கீதை உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால்தான் ஹீ ஹேஸ் எவ்ரி ரைட் டு ப்ரீச். எங்கெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கார், தன்னை ஜகத்குருன்னு நிலநாட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தின் தலைப்பு. அதனால்தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னா எங்கெல்லாம் பெருமாள் தான் முதல்ல ஆச்சரதி கடைப்பிடிச்சிருக்கார், அதற்கு தக்கவாறு பிற்காலத்தில் எங்கே உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தின் தலைப்பு.